ஏஐ 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 எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஏஐ அடுத்த 50 வருஷத்துக்கு ஏஐ இல்லாத துறையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற துறைக்குள்ளார போகணும் அப்படின்னா நம்ம என்ன படிப்பு படிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது இதெல்லாம் படித்தா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், அதுக்கு என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், எங்கே படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற A to Z இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு அதுக்காக இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஜெயிப்பாங்க அல்லது பெருசாக ஜெயிப்பாங்க. அப்போ வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த செஷனு. அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஹையர் செகண்டரியில் +1 +2ல் சயின்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏஐ இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு. அது இல்லாமலும் போகலாம், பட் திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். அதுலேயும் ஸ்பெஷலாக இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்போது என்ன மாதிரி ஜாப் ரோல் கிடைக்கும் தெரியுமா? ஏஐ மெஷின் லேர்னிங், ஐ ஷுட் சே ஏஐ ஆர் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் 4 to 6 years மினிமம் படிக்கணும். பிடெக்கு சிஎஸ்சி இல்லை ஏஐ படிக்கலாம். அப்புறம் எம்டெக்கு அல்லது எம்எஸ்சி ஏஎம்எல்ல படிக்கலாம். எங்கே படிக்கலாம்னா ஐஐடி டெல்லி, பாம்பே, மெட்ராஸ்லாம் பெஸ்ட்டு. ஸோ பிடெக் சிஎஸ்சி வித் ஏஎம்எல் சேர்த்து நீங்கள் படிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். அப்போது ஐஏஎஸ்சி பெங்களூரில் எம்டெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். அண்ட் IIIT ஹைதராபாத்தில் பிடெக்கு ஆர் எம்எஸ் இன் ஏஐ படிக்கலாம். பிடெக்லேயும் இருக்குது, எம்எஸ்லேயும் இருக்குது. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 10 to 15 LPA, 10 to 15 lakhs per annum. அப்போது $100,000 ப்ளஸ். ஓகே, $100,000 மேலே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில். அடுத்த ரோல் பாருங்கள், ரொபாட்டிக்ஸு அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த ரோல் நீங்கள் ப்ளே பண்ணணும் அல்லது இந்த பர்டிகுலர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு 4 to 6 years படிக்கிற மாதிரி இருக்கும். பிடெக்கு எதர் இசிஇ, மெக்காட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் படிக்கலாம், ப்ளஸ் எம்டெக் படிக்கணும். ஸ்டார்டிங் சேலரி 6 to 12 LPA கிடைக்கும். எங்கே படிக்கலாம்னா ஐஐடி கான்பூர், ஐஐடி மெட்ராஸ், ஐஐசி பெங்களூர், ஐஏஎஸ்சி பெங்களூரில் படிக்கலாம். ஸோ பேசிக்காக கான்பூரில் மெக்காட்ரானிக்ஸ், ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸ் லேப் இருக்குது, அங்கே அதை நீங்கள் படிக்க முடியும். ஸோ ஐஐடி மெட்ராஸில் சென்டர் ஃபார் இனோவேஷன் இன் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த சென்டரில் படிக்கலாம். அண்ட் ஐஏஎஸ்சி பெங்களூரில் எம்டெக் இன் சிஸ்டம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சயின்ஸு அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்போது அடுத்தது பாருங்கள், க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரோல் நீங்கள் ப்ளே பண்ணணும் அல்லது இந்த ஜாபுக்கு போகணுன்னா ஒரு 4 to 6 years படிக்கணும். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் வந்து ஆப்ஷனல், ஆன்லைன் சர்டிஃபிகேஷன். ஸோ பிடெக் இன் சிஎஸ்சி இல்லை ஐடி எடுத்துகிட்டு க்ளவுட் சர்டிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும். AWS, அமேசான் வெப் சர்வீஸு இல்லை அஸ்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாப் இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸு, அப்புறம் ஐஐசி பெங்களூரு, தென் IIIT ஹைதராபாத்து அல்லது இந்த ப்ரைவேட்டில் இருக்குள்ள கிரேட் லேக்ஸு, அப்கிரேடுன்னு சொல்லிட்டு. அப்போ இதிலலாம் க்ளவுடில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாம் இல்லை டிப்ளமா பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி 10 to 25 lakh per annum. குளோபலி பார்த்தீங்கன்னா $100,000 $160,000 இருக்கும். வேறு என்ன சார் கெரியர் அப்படின்னா ஏஐ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிறது 4 to 6 year படிக்கணும். ஸோ பிடெக்கு சிஎஸ்சில் படிக்கலாம் அல்லது சைபர் செக்யூரிட்டியில் படிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் ஏஎம்எல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கலாம். அப்போது ஐஐடி டெல்லியில் சைபர் செக்யூரிட்டி லேபுனே தனியாக இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த கோர்ஸ் அங்கே படிச்சிங்கன்னா பயங்கர வேலிடு. அண்ட் அமிர்தா விஸ்வ வித்யாபீத்தில் படிக்கலாம். அண்ட் சிடிஏசி சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் அங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. அண்ட் IIIT ஹைதராபாத்தில் படிக்கலாம். சேலரி 10 to 25 lakh per annum. அண்ட் $100,000 $150,000 வரைக்கும் குளோபலி நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து இந்தியன் சேலரி, ஓகே, ஆவரேஜான நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி. அண்ட் பயோமெடிக்கல் ஆர் ஹெல்த் ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு இன்னொரு ஜாப் இருக்குது. ஸோ அதுவும் அப்ராக்ஸாக 4 to 6 years நீங்கள் படிக்கணும். பிடெக் இன் பயோமெடிக்கல் அல்லது பயோடெக் படிச்சுட்டு ப்ளஸ் ஏஐ டூல்ஸை கற்றுக்கணும். ஐஐடி டெல்லி, ஐஐடி காரக்பூரில் படிக்கலாம், காரக்பூரில் பயோமெடிக்கல் படிக்கலாம், ரைட். அண்ட் ஐஏஎஸ்சி பெங்களூர், எய்ம்ஸு ப்ளஸ்ஸு ஐஐடி கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டடீஸை, டிகிரியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஐஐடியும் எய்ம்ஸும் கொலாபரேட் பண்ணி. பிகாஸ் பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதில் பயாலஜி வரும் இல்லையா. ஸோ இப்போ எய்ம்ஸோட ஐஐடி கொலாபரேஷன் பண்ணி ஒரு கோர்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐடி ஹைதராபாத்து, அதில் பயோ ஏஐன்னு ஒரு விஷயம் இருக்குது, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேலரி 7 to 20 LPA ஸ்டார்டிங்கு. அண்ட் அப்ராடில் $90K to $140K. ஓகே, $90Kனா $90,000, புரியுதா? அப்போது விஷயம் என்ன,
இந்த மாதிரி நீங்கள் ஏஐ சம்மந்தமான வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கு போகணும். அப்போ அதுக்கு 11th சயின்ஸ் குரூப் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் இன்ஜினியரிங் இல்லாமலும் ஏஐ போகிறாங்க. பட் இந்த ரூட்டில் போனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், இன்னும் கொஞ்சம் எக்யூப்டாக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் போக முடியும். சரியா? ஸோ எப்படி டாப் டயர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறது, நான் சொன்னது எல்லாமே டாப் டயர் இன்ஸ்டியூட்ஸ் கரெக்டாக. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதினா தான் ஐஐடிக்குள்ளார போக முடியும். ஜேஇ மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுறீங்கன்னா என்ஐடி போகலாம், IIIT போகலாம். அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். சரியா? யார் கண்டக்ட் பண்ணுறா? என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கும். உங்களுக்கு இது தெரியும் நான் நம்புகிறேன். அப்போது இந்த 2 வாட்டி வருகிற எக்ஸாமில், ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கிற எக்ஸாமில் அதிகமான மார்க் எதில் வாங்கியிருக்கீங்களோ அதை கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்து பிட்சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பிட்ஸ் பிலானி கோவாவில் இருக்குது. ஓகே, அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஈவன் துபாயில் கூட ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ரைட்? ஸோ ஒவ்வொரு கேம்பஸுக்கும் தனித்தனியாக இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும்னா கட் ஆஃப் அதிகமாக வாங்கியிருக்கணும் இந்த என்ட்ரன்ஸில். அடுத்து கேவிபிஒய் இப்போது எடுத்துட்டாங்க, முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு பதிலாக ஐஐடி, ஐஏஎஸ்சிஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு இருக்குது. அது எழுதுனா நீங்கள் ஐஏஎஸ்சி போகலாம், ஐஏஎஸ்சிஆர் போகலாம். அப்போது சயின்ஸ் ஃபோக்கஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இதுக்கு போகலாம். ஸோ அவங்க ஏஐ இன் ரிசர்ச்சு அல்லது பயோடெக் ஃபீல்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காலேஜஸ்க்கு போய் நான் சொன்ன அந்த ஏஐ கோர்ஸை எடுத்து படித்தா தே வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஏஐ இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜேஇ எழுதணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஜைலம்லேருந்து எல்லா வருஷமும் டாப் ரிசல்ட்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். 2025 டாப் ரிசல்ட் இது 99.9195%, ஆல் இண்டியா ரேங்க் 1328. ரைட்? அதே மாதிரி நீட்லேயும் டாப் ரிசல்ட் எல்லா வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஏஐயில் ரோல் ஐ ஷுட் சே ஏஐ சம்மந்தமான ஜாப்ஸுக்கு போகிறதுக்கு, டாப் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறதுக்கு ஜேஇ கிளியர் பண்ண வி ஆர் கோனா ஹெல்ப் யூ. ஸோ அதுக்காக வி ஹவ் லான்ச்டு ஆஃப்லைன் கோர்சஸ் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக 12th படிக்கிறீங்க, ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் 5:30 to 8:30 ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆஃப்லைன் சென்டரில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள், 8129000700. ரைட்? அப்போது இந்த கோர்ஸுக்கு பேர் தளபதி ப்ரோ. அப்போது இது ஜேஇ பசங்களுக்கும் இருக்குது, நீட் பசங்களுக்கும் இருக்குது. ஓகே? அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போது 11th படிக்கிறீங்க, ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் 5:30 to 8:30 ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கான பேட்சுக்கு பேர் தான் தல ப்ரோ. அப்போது இதில் நீங்கள் சேர்றதுக்கும் அதே நம்பர் 8129000700 அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இது, ஜேஇனா இது. இப்போ பொறுத்த வரைக்கும் மண்டே டியூஸ்டே கிளாஸ் இருக்கும், வெனஸ்டே ஸ்டடி ஹாலிடே, தேர்ஸ்டே ஃப்ரைடே கிளாஸு, சாட்டர்டே ஸ்டடி ஹாலிடே, திருப்பி சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸு மேக்ஸ் 1.5 மணி நேரம், கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 1.5 மணி நேரம், திருப்பி தேர்ஸ்டே மேக்ஸ் கெமிஸ்ட்ரி 1.5, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் 1.5, எல்லாமே ஈக்குவலாக 3 hour நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அப்போது இதே மாதிரி தான் நீட்டுக்கும். ஆனால் என்ன, நீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்க்கு 2 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், பாட்னி ஜுவாலஜினா ஒரு மணி நேரம் தான். புரியுதா? இப்போ அந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட்டை ஒரு வீக்லி டெஸ்ட்டாக வச்சுருவோம். அப்போது 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் வீக்லி டெஸ்ட் இருக்குது. அப்போது இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆன்லைன் கோர்ஸ் நீட் பசங்களுக்கு மட்டும் லான்ச் பண்ணியிருக்கிறோம். 12th படிக்கிற பசங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். அப்போ இதில் நாங்கள் யூடியூப் ஃபேக்கல்ட்டிஸ் லைவாக வந்து டீச் பண்ணுவோம், ப்ளஸ் டெஸ்ட்டு வைப்போம், ப்ளஸ் டவுட் கேட்குற ஃபீச்சர் இருக்குது, ப்ளஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது, ஏஐ ஃபீச்சர் இருக்குது, ரெகுலரான உங்களுக்கு மென்டார்ஷிப்பும் இருக்குது. உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ரைட்? அண்ட் அது இல்லாமல் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்ன்ட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த கோர்ஸில் இருக்குது. இதோடைய ப்ரைஸு 16,499. அப்போது ஆனால் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னா, ஜூன் 15 நீங்கள் சேர்றீங்கன்னா இந்த கூப்பான் கோடை பயன்படுத்தலாம், TPN500 சொல்லிவிட்டு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees ஆஃபர் கிடைக்கும். ஓகே, டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ அடுத்து நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் நீட் ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு பேர் வெற்றி பேட்ச். இதில் நாங்கள் 11th + 12th டாபிக் ரெண்டுத்தையும் சேர்த்து அட்டஸ்டேஷன் நடத்துவோம். ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரிப்பீட்டராக இருக்கவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸு 19,499 தான். ரைட்? ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தளபதி பேட்சில் சொன்ன அதே ஃபீச்சர்ஸு வெற்றி பேட்சுக்கும் இருக்குது. அப்போது நாங்கள் யூடியூப் ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் தான் வந்து லைவாக கிளாஸ் எடுப்போம். ஸோ ஜேஇ படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம ஆஃப்லைன் சென்டருக்கு வந்து படிங்க, நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆஃப்லைன் சென்டருக்கும் வாங்க, அது இல்லாமல் நம்மளுடைய ஆன்லைன் சென்டருக்கும் வாங்க. இது இல்லாமல் ரிப்பீட்டராக இருந்துட்டு ஆஃப்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தாராளமாக நீங்கள் வரலாம்.
நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸுக்கு. அந்த பேட்சுக்கு பேர் மாறா பேட்ச்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ரிப்பீட்டருக்கு மாறா பேட்ச், ஆஃப்லைன் ரிப்பீட்டருக்கு. ரைட்? அதே மாதிரி ஆஃப்லைன் 12th பசங்களுக்கு தளபதி ப்ரோ, ஆஃப்லைன் 11th பசங்களுக்கு தலை ப்ரோ. ஆன்லைன் ரிப்பீட்டருக்கு பேர் வெற்றி பேட்ச் நீட்டுக்கு. அப்புறம் ஆன்லைன் 12th பசங்களுக்கான நீட் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். சரியா? ஸோ அப்போ அதிலலாம் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள், நல்ல மார்க்கை காம்படிட்டிவ் எக்ஸாமில் வாங்குங்க, நல்ல சூப்பர் இன்ஸ்டியூட்டில் சேருங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸை அட்டைன் பண்ணுங்கள். அப்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். 8129000700. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏஐ கோர்ஸு அல்லது ஏஐ பற்றின ஜாப்ஸ் எல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா சேட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போடுங்க. அண்ட் இன்னும் என்ன மாதிரியான வீடியோவை நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்காக அதை கொண்டு வரேன். ஸோ தேங்க்யூ. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.